நீங்கள் உங்களை வஞ்சியாதிருங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சியாதிருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எப்பொழுது நீங்கள் உங்களையே வஞ்சிக்கிறீர்கள்? ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாமற் போனால் அவன் தன்னைத்தானே வஞ்சித்து கொள்ளுகிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறான். பரிசுத்த வேதாகமத்தின் திருவசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாவிட்டால், திருவசனங்களை தினமும் படிப்பதினாலேயோ, திருவசனங்களை பிரசங்கங்களின் மூலம் கேட்பதினாலேயோ, மனப்பாடமாய் திருவசனங்களை சொல்லுவதினாலேயோ ஒரு பிரயோஜனமும் இராது. வசனத்தை விதைத்தல் என்றால் மற்றவர்களுடைய இருதயத்தில் விதைப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதே வசனங்களை விதைத்தல் என்பதாகும். இப்படி விதைத்தால் அந்த விதையாகிய திருவசனம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து பூ பூத்து காயாகி கனியாகி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் நம் மூலமாக மகிமைப்படும். திருவசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கும்போது நமக்கு அது சிலுவைப்பாடுகள் போல்தான் காணப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் வசனங்கள் விதைக்கப்படும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தம்முடைய பலத்த வல்லமையை வெளிப்படுத்துவார். லூக்கா 9 அதிகாரம் 23 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காமலும் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொள்ள விரும்பாமலும் இருந்தால் அவனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. திருவசனங்களாகிய கிறிஸ்துவின் உபதேசங்களை ஒருவன் அனுதினமும் தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அபியாசப்படுத்தும் போது பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் உண்டாகும். இவைகளே சிலுவை எனப்படும். இப்படிப்பட்ட சிலுவையை ஒவ்வொருவரும் சுமக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இல்லையில் நாம் நம்மையே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட்டு நம்முடைய ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி நித்தியத்தையும் இழக்கவும் நேரிடலாம். திருவசனங்களை கைக்கொள்வதற்கு நாம் பயப்பட தேவையில்லை. சில வேளைகளில் அது கடினமாக காணப்படலாம். ஆனால் கிறிஸ்துவின் வசனங்களை நிறைவேற்ற தீர்மானித்து விட்டால் அந்த க்ஷணப்பொழுதிலேயே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து பலப்படுத்தி விசுவாசத்தினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி விடுவார். ஆதலால் நாம் நம்மையே வஞ்சியாதபடிக்கு திருவசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து விடாதபடி அவைகளை கைக்கொள்ளுகிறவர்களாயும் இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.